ஸ்ரீ குபேரன் டிவி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். ராகு கேது பெயர்ச்சி 2023 ஐப்பசி மாதம் 13ஆம் நாள் 30/10/2023 திங்கள்கிழமை தூவிதே திதி, கார்த்திகை நட்சத்திரம் மாலை 4:40 மணிக்கு ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து மீன ராசிற்கும், கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும் செல்கிறார். இப்போ யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள், சாதகமான சூழ்நிலைகள் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா, பொதுவாக ஒரு ராகு பகவானும் கேதுவும் சரி 18 மாதங்கள் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. நேல் கிரகங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் இவங்க சுழற்சி. இப்போ இந்த ராகு பகவானும் கேது பகவான் 18 மாதங்கள் ஒரு ராசியில் இருக்காங்க. எங்கே? மீன ராசியிலும் ராகு பகவான், கன்னி ராசியில் கேது பகவான். யாருக்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் தருது அப்படின்னா, மேஷம், ரிஷிபம், மிதுனம், துலாம், மகரம் இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை இந்த ராகு கேது பயிற்சியானது பலன்களை தருகிறார். 2023 பார்த்திங்கன்னா 2025 வரைக்கும் இந்த 18 மாதங்கள் இவர்களுக்கு நல்ல பலன்களை தரப்போகிறார். மற்ற ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா சம அளவு நல்ல பலன்களும் மற்றும் பார்த்திங்கன்னா சில சாதகமற்ற சூழ்நிலைகளும் இருக்கும். அதை பற்றி தான் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். ராகு கேது பெயர்ச்சிகள் பலன்கள் 2023 ஐப்பசி மாதம் 13ஆம் நாள் 30/10/2023 திங்கள்கிழமை தூதியை திதி, கார்த்திகை நட்சத்திரம் மாலை 4:40 மணிக்கு ராகு பகவான் மேஷத்திலிருந்து மீனத்திற்கும், கேது பகவான் துலாமிலிருந்து கன்னிக்கும் மாறார். சரி, இப்போ இந்த விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கணும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 3 பெயர்ச்சிகள், சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. இதில் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி முடிஞ்சிடுச்சு. ஏன்னா இவர்கள் அதிகமான காலங்கள் ஒரு ராசியில் நீடிக்கக்கூடியவர்கள். சனி பகவான் உங்கள் ராசியையே பார்க்கிறார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு பார்க்கிறார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 12ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார், 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் வேற. இப்போ இந்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த ராகு கேது பெயர்ச்சி விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ அர்த்தாஷ்டம சனி வேற. அர்த்தாஷ்டம சனி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் அவிட்டத்தில் போய் சனி பகவான் உட்காந்துருக்கார். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பயப்பட வேண்டாம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதும், சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதும், 10ஆம் இடமும் உங்கள் ராசியை பார்க்கறது மிக சிறப்பு. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகும், 7ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல குரு. சரி, இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் போராட்டம் இருக்க தான் செய்யும். பிள்ளைகள் வழியில் போராட்டம்னா எப்படி அப்படின்னா, கவனம் பிள்ளைகள் மேலே செலுத்த வேண்டியது. பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் மேலே அதிக அளவு படிப்புலேயும் சரி, ஆரோக்கியத்திலையும் சரி, ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும், ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். போதாக்குறைக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இந்த விருச்சிக ராசிக்காரர்களை நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த வயிற்று சம்பந்தப்பட்டது, கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா அப்போது ஆரோக்கியமான உணவு, சக்தி உள்ள உணவை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு பலம் வந்துடும். செவ்வாய்க்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் கொஞ்சம் கசப்பை சேர்த்துக்கோங்க. இனிப்பை தவிர்த்து கொஞ்சம் பாவக்காயோ கொஞ்சம் கசப்பை சேர்த்து துவர்ப்பையும் சேர்த்துக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். இன்னல்கள் குறையிறதுல நல்லாவே இருக்கும். 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். பிள்ளைகள் வழியில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியமே இல்லை
இயங்கிட்டு இருந்தவங்களுக்கு மருத்துவ ரீதியான பரிசோதனை மூலம் ஒரு தீர்வு கிடைக்கும், நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும், முடிவு கிடைக்கும். எப்போ? இந்த வருஷம். கவலைப்பட வேண்டாம். அதே போல் ரியல் எஸ்டேட் துறையில் பணிபுரிகிறவங்க, அதாவது ரியல் எஸ்டேட் நடத்துகிறவங்க, மண் மனை வாங்குபவர்களும் சரி விற்பவர்களும் கவனமாக இருக்கணும். என்ன கவனமாக இருக்கணும்? வில்லங்கம் இல்லாமல் இருக்கணும், சட்ட ரீதியாக இருக்கணும், ப்ரொசீஜராக இருக்கிறது மிக சிறப்பு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வில்லங்கம் இல்லாமல் இருக்கணும், சட்ட ரீதியாக இருக்கணும், வாங்குபவரும் சரி விற்பவர்களும். லாபம் ஆனால் தரும், ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் பிரச்சனையும் தரும். கவனத்தை கையாண்டாலே போதும். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆனந்தத்தை அள்ளி கொடுத்துரும். கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். புதிய தொழில் தொடங்குறீங்க, புதிய தொழிலாம் தொடங்குறது கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ந்து இந்த தொழில் நமக்கு தகுமா, இந்த தொழில் நமக்கு தெரிந்த தொழிலா, இந்த தொழிலை நம்பி இறங்கலாமா, ஒன்றுக்கு பலாயிரம் தடவை வாய் வழியாக சம்பாதிக்கக்கூடிய தொழிலை தாராளமாக செய்யுங்க. முதல் போட்டு செய்யணும் அப்படின்னும் போது ஒன்றுக்கு பலாயிரம் தடவை யோசிக்கணும். என்ன காரணம் அப்படின்னா லாபம் குறைவுகளாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் இப்போ செய்கிற உத்தியோகம், இப்போ செய்கிற தொழிலை அதே ரன் பண்ணுங்கள், நல்லாவே இருக்கும். பயப்பட வேண்டாம். பிள்ளைகள் வழியில் படிப்பில் நிதானம் தேவை. இப்போ கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் வழியில் இந்த ராசிக்காரர்கள் படிப்பில் அதிக அளவு கவனத்தை செலுத்தணும். உயர்கல்வி யோகம் உடையவர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தான். அவர்கள் முயற்சிகள், கடுமையான முயற்சி செய்யணும். இந்த காலகட்டத்தில் என்னது, புத்திர பாக்கியம் இருப்பவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மூலம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும், அதுக்குரிய வழி பிறக்கும். திருமணம் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கு கணவன் மாப்பிள்ளையும் சரி பெண்ணும் சரி 2 பேருக்கு ஒருவருக்கு ஒருவர் பிடிச்சிருக்கா, இறங்கலாம், திருமணம் செய்யலாமான்னு முடிவு செய்து அவர்களுக்குள் முடிவு செய்து, பெற்றவங்க மூலம் முடிவு எடுக்கிறத விட அவர்களும் முடிவு எடுக்கணும். அதற்கு பின்பு திருமணத்தை பற்றி யோசிப்பது நலம். என்ன காரணம்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. அதே போல் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசிகளில் கோயிலில் கல்யாணம் பண்ணாங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலனையும் தருது இவர்களுக்கு. என்ன காரணம்? மேஷத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். மலை மேலே இருக்கக்கூடிய கோயிலில் பார்த்திங்கன்னா திருமணம் செய்கிறது மிக அற்புதமான ஒரு ஆனந்தத்தையும் கொடுக்குது. கவலைப்பட வேண்டாம். திருமண பாக்கியம் உறுதியாக உண்டு. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணம் பார்த்திங்கன்னா கவனமுடன் செய்வது நல்லது. அதே போல் காதல் பார்த்திங்கன்னா கவனமுடன் இருப்பதும் நல்லது தான். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு 50% நல்ல பலன்களையும் 50% கவனமுடன் இருக்கணும். உத்தியோகமாக இருக்கிற வேலையை கண்டினியூ பண்ணிக்கோங்க. வேலையை விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா மறு வேலை கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படியே கிடைச்சாலும் கொஞ்சம் போராட்டத்தையும் கொடுத்துடும். உங்களுக்குரிய பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான், மலை மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான், இவர்களை வழிபாடு செய்கிறது மிக அற்புதமான ஒரு பலனை தந்துடும். கவலைப்பட வேண்டாம். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான், பழனி முருகப்பெருமானையும் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும் பொழுது அற்புதமான ஆனந்தத்தை கொடுத்துவிடும் என்பதில் ஐயமில்லை. வாழ்க ஆனந்தத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.